கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாசத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருஷத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தூங்கும் முன்பாக 11 மாசமும் நம்முடைய தேவன் பாதுகாத்தார். டிசம்பர் மாசத்திலே எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக குடும்பத்திலே கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். இணைந்திருக்கிற பெருசு கிடையாது. ஒரு சில குடும்பங்கள் இந்த செய்தியை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ திட்டத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்திலே அவர்கள் விசாரிக்கிறதும். இப்போ அவங்கள போய் நம்ம விசாரிக்கணுமா? 11 மாசம் ஒருவேளை விசாரிக்காம இருந்திருப்பீங்க. இந்த டிசம்பர் மாசம் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கு கர்த்தருடைய கிருபையினாலே. இந்த நாட்களிலே நம்ம என்ன செய்யலாம்? சில குடும்பத்தில் விதவைகள் இருப்பாங்க, சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளைகள் இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க, யாருமே கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய குடும்பங்களை சொல்ல முடியும். அவங்க படுகிற உபத்திரத்திலே அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியும் இவங்க யாரு, இவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை, இவங்க வீட்டில் என்ன கஷ்டம் இருக்கு, இவங்க என்ன புலம்புறாங்க, என்னென்ன சொல்றாங்க, இது எல்லாமே நம்ம காதுக்கு வந்துட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல பணம் பிடுங்கி சாப்பிட ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு, பொய் சொல்லி சாப்பிட ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி சாப்பிடக்கூடிய கள்ள ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. கள்ள அற்புதம், கள்ள அடையாளம், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்காது. இப்படி இந்த கடைசி காலத்துல கள்ள ஊழியர்கள் அநேக பேர் இருக்காங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு நம்ம கொடுக்கணும், யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், யாரை விசாரிக்கணும்? திக்கற்ற பிள்ளை. ஒருவேளை பக்கத்துல இருக்கிற ஏரியால, இல்ல நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற பட்டணத்துல, நீங்க இருக்கிற தேசத்துல, இல்ல உங்களுடைய சொந்தக்காரங்க, இல்ல உங்களுடைய தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, இப்படி யாருனாலும் இருக்கலாம். திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களா, விதவையா இருக்காங்களா? இன்னைக்கு அந்த 2 பாயிண்ட் தான். அவங்க படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். விசாரிக்கிறதுக்கு நம்ம கிருபையின் காலத்துல வாழ்றோம். நமக்கு நேரம் நிறைய இருக்கு. செல்போன்ல பல மணி நேரம் உட்காராம ஏழை எளிய ஜனங்கள் யாரு இருக்கா, யாரு கஷ்டப்படுறா, யாரு விதவையா இருக்கா, யார் வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமாயிருக்கும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. நிறைய குடும்பத்திலே தேவ பக்தியில வளரணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் திக்கற்ற பிள்ளை விதவை அவங்கள நம்ம கொஞ்சம் விசாரிக்கணுமா? அவங்க படுகிற உபத்திரத்திலே அவர்களை விசாரிக்கணுமா? இது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. இதெல்லாம் புதிய ஏற்பாடு. அப்ப பழைய ஏற்பாட்டில் லேவியாகமும் மற்ற உபாகமத்துல எல்லா பக்கமும் எழுதப்பட்டிருக்கு. உபாகமத்திலே 14:29 லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம கையினால என்னெல்லாம் செய்யறோமோ
என்னெல்லாம் வேலை செய்கிறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திக்கற்ற பிள்ளைக்கு, 2வது லேவியனுக்கு, இந்த 2 பேருக்கும் இன்னொன்று பரதேசி, 3 விதமான ஜனங்கள் இருக்காங்க. பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினாலும் அவனும் உன் வாசலில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்ப லேவியன், பரதேசி, திக்கற்றவன், விதவை, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்மளால முடிந்தால், ஏழை எளிய ஜனங்களா இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது நம்முடைய கையின் கிரையில தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பம் கர்த்தருடைய கிருபையினாலே ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் ஒருவேளை நான் யாருக்குமே பண்ணதில்லை, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பண்ணதில்லைப்பா. ஆமா, எனக்கு இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் நான் கேட்குறேன். திக்கற்ற பிள்ளைக்கு, விதவைக்கு, அவங்க படிக்கிற உபத்திரத்துல அவங்கள விசாரிக்கணுமா, இது வரைக்கும் நான் விசாரித்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராக இருந்தால், நீங்க இருக்கிற ஏரியால இல்லை நீங்க இருக்கிற ஊர்ல முதியோர் இல்லம் இருக்கும், ஹாஸ்டல் இருக்கும், சின்ன பிள்ளைகள் ஹாஸ்டல் இருக்கு, இப்படி நிறைய இடம் இருக்கு. அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நிறைய சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிந்தால் செய்யலாம். இல்லை சில வீட்டில் யாருமே கவனிக்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. பைபிளில் நிறைய வசனம் கர்த்தருடைய கிருபையினால தினம்தோறும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நம்ம செய்தி கேட்டால் கூட அதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, திக்கற்ற பிள்ளை. இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்தா அது மூலியமாக தேவனோட நாமம் மகிமைப்படும். 2வது விதவை, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள கணவர் இறந்து போயிடுவாங்க. அவங்க பார்த்தா கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள யாருமே விசாரிக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் பார்த்தா குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் இருக்கும். அவங்க பார்த்தா கண்ணீர் வடிப்பாங்க. என் கணவர் இருந்தா நானும் கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடி இருப்பேனே, குடும்பமா நாங்கள் சர்ச்சுக்கு போயிருப்போமே, எங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. அதனால இந்த ஆன்லைன் மூலியமா கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு குடும்பம் உயிரோட இருக்கு அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. கொரோனா நேரத்தில் எத்தனையோ குடும்ப தலைவர் இறந்து போயிட்டாங்க. நிறைய ஜெப குறிப்பு வந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த கிருபையின் காலத்திலே, இந்த டிசம்பர் மாசத்திலே எத்தனையோ குடும்பத்தில் விதவைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல அவங்க வீட்டில் குட்டி பிள்ளைகள்லாம் இருக்கும், வாலிப பிள்ளைகள் இருக்கும், வாலிப பையன் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை விசாரித்து இந்த டிசம்பர் மாசத்திலே அவங்களுடைய தேவைக்கு என்ன, அது ஒரு 1000மோ 2000மோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தால் அது உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுமான தேவ பக்தி. அது பிதாவுக்கு முன்பாக மாசிலா சுத்தமான பக்தியா இருக்கு. அதனால இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு குடும்பம் செய்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். கையின் கிரியில ஆசீர்வதிப்பாராம். அதான் உபாகமம் 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இடப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நிறைய காரியங்கள் வசனத்தின் மூலியமா நம்ம கற்றுக்கொள்ளும் போது, அதை நம்ம செய்யும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததில்ல, மனுஷன் முகத்தை பார்க்கறான், தேவன் இருதயத்தை பார்க்கறாரு. இருதயத்துக்குள்ளே பலவிதமான காரியங்கள் இருக்கு.
ஆனா உன்னை போல பிறனை நேசிக்கும் போது, மற்றவங்கள்ட்ட அன்பு கூறும்போது, கிரியையிலே வெளிப்படுத்தும் போது, ஒரு இரக்க குணம் இருக்கும்போது, நம்ம இறங்கி போய் நன்மை செய்யும் போது, நம்முடைய தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த டிசம்பர் மாசம் நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய தேவன் நமக்கு இந்த கிருபையின் காலத்தை மீண்டுமாக தந்திருக்கிறார். அதை நம்ம எந்த அளவுக்கு செய்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்த உள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து செய்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே எத்தனையோ சூழ்நிலையில இணைந்திருக்கிறோம்ப்பா. எங்க எல்லாருடைய வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லா குறைகளெல்லாம் கர்த்தர் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களோட வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில தேசத்துக்குள்ளே இரவு நேரத்திலே இதயத்தில் பாரத்தோடு வேதனையோடு சொல்ல முடியாத சில துக்கத்தோடு இருக்காங்கப்பா. இது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குங்கப்பா. கர்த்தர் நீக்குங்கப்பா. கர்த்தர் நீக்குங்கப்பா. இந்த வருஷம் இத்தனை நாள் அப்பா இரவும் பொழுதுங்களை பாதுகாத்தீங்கப்பா. ஒவ்வொரு நிமிஷங்களை பாதுகாத்தீங்கப்பா. பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்ப்பா. இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் எல்லா பிரச்சனையெல்லாம் கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பழங்களை திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இணைந்துகிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. சில குடும்பத்திலே இருதயம் ஃபுல்லா வேதனைப்பா. குடும்பத்துடைய தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. 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 நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் ஏன் வாழணும், எதுக்காக மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் இப்படியே யோசித்து ஒரு குடும்பம் இணைந்திருக்குப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க அப்பா. எந்த சூழ்நிலை கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த கண்ணீர் இந்த இரவு நேரத்தில் துடைத்து மறுபடியும் ஆசிடுங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு எந்த இடத்துல அவசர சிகிச்சை இருக்காங்களோ அந்த குடும்பங்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீர் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தர் கூட இருந்து முன்ன பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி பாதுகாத்து இந்த மாசத்தோட எல்லா தேவையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கு, கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை மன்னிச்சிருங்க. மன்னித்து பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க. அதிக அளவில் நம்முடைய சமூகத்தில் கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நீங்க எல்லாருடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஆவியானவர் பொறுப்படுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் தேவன் அருளி அப்பம் பிரேர் மினிஸ்டர் மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடிபட்டு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நடுவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். 93
63064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.